ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ்டிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் தொடர்ந்த வழக்கு டிஸ்போஸ்ட் ஆகிட்டு கண்டினியூ ஆகுது. இது எப்படி சார் டிஸ்போஸ்ட் ஆகிட்டு கண்டினியூ ஆகுதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது 133 மைனாரிட்டி லாங்குவேஜ் வேக்கன்சியோட ரிசல்ட்டு இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த கோர்ட் கேஸோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 133 போஸ்ட் பார்க்கும் பொழுது ஒரு 19 நபர்கள் தொடர்ந்த வழக்கு 19 நபர்கள் தொடர்ந்த வழக்கு காரணமாக 133 வேக்கன்சிக்கான ரிசல்ட்டே ஹோல்டாகி நிற்கிது. இது வந்து மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை. கேஸே போடாத ஆசிரியரோட ரிசல்ட்டும் இங்கே சேர்ந்து நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜ் 75 போஸ்ட், அதன் பிறகு உருது லாங்குவேஜ் மீடியம் இது வந்து 35 போஸ்ட் இருக்குது. அதன் பிறகு கன்னடா இது 2 போஸ்ட் இருக்குது. உருது அடுத்து ஒரு போஸ்ட் தனியாக வருது. இது சென்னை கார்ப்பரேஷன் மைனாரிட்டி லாங்குவேஜ் ஒன்று. அதன் பிறகு இது பேக்லாக் வேக்கன்சி உருதுல 15, தெலுங்கில் 2, கன்னடாவில் 2, மலையாளம் 1. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா நமக்கு 133 போஸ்ட் வருது. இந்த 133 வேக்கன்சியும் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் கேசஸில் 19 பேர் ரெட் பெட்டிஷனில் 9 ஆசிரியரோட பெட்டிஷன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. 9 ஆசிரியர்கள் நாங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுறோம், நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு டியூரேஷன் வேண்டாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நாங்கள் பாஸ் ஆகிறதுக்கு 6 மாதமோ 2 வருஷமோ காலக்கெடு வேண்டாம், நாங்கள் டைரெக்டாக பாஸ் பண்ணிக்கிறோம், அதனால் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதில் 9 பெட்டிஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அடுத்து 10 பெட்டிஷன் அப்படியே பெண்டிங்கில் நிற்குது. இதில் அடுத்த விசாரணை அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக பெட்டிஷன் வந்து வித்ட்ரா பண்ண டேட் 24/4/2025. இந்த வழக்கு 3 வாரம் கழித்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 வாரம் கழித்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ப்ரேயர் எல்லாம் என்றைக்கு வருது? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கும். இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு இருக்குது. இது இன்னும் டேட் ஆகலை அப்படின்ற காரணம் இந்த சம்மர் வெக்கேஷன் லீவு தான். அப்படி 3 வாரம் கழித்து அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மே மாதம் 14, 15 ஆகிய நாட்களில் வழக்கு வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 24 to 14 வரையும் பார்க்கும்போது 3 வாரம் கடந்து போயிடுது. இந்த மே மாதம் 14, 15, 21, 22 இந்த மாதிரி நாட்களில் வழக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், இதில் இது வரைக்கும் வெளியாக இருக்கிற சிவி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வேக்கன்சி 2635 பணியிடத்திற்கு மட்டும்தான் சிவி கூப்பிட்டுருக்காங்க. இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் வேக்கன்சி 133 அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த 133 வேக்கன்சிக்கும் சிவி அண்டு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் இது வந்து இந்த வழக்கோட முடிவை பொறுத்து தான் நடக்கும். இவங்களோட சிவியோ கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்டோ இந்த வழக்கோட முடிவை பொறுத்து தான். அடுத்து இந்த எஸ்டிடிஆர்பி தொடர்பான வழக்கு தகவல்கள், சிவி டவுட்ஸு, அதன் பிறகு இது வேக்கன்சி இதெல்லாம் உங்களுக்கு இந்த தகவல் வேணும்னா ஆயிஷா எஸ்டிடிஆர்பி குழு, நான் இதை ரிமூவ் பண்ணி 2 மாதம் ஆகுது. திரும்ப இந்த குழுவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எஸ்டிடிஆர்பி தொடர்பான தகவல்கள், ரிசர்வேஷன்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற தகவல் வேணும்னா வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குழுவில் உங்களுக்கு எஸ்டிடி ரிலேட்டட் தகவலும் இந்த கேஸ் டீட்டெயில்ஸில் வரும். அடுத்து பாருங்கள், இந்த தமிழ் மீடியம் டோட்டல் வேக்கன்சி 2635 வேக்கன்சிக்கு மட்டும்தான் சிவி இப்போ நடத்துகிறாங்க. இந்த சிவி நடத்திய பிறகு உடனடியாக கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னா உடனடியாக கவுன்சிலிங் இருக்காது. சிவி பார்த்த பிறகு ஒரு 2 வார காலமாவது டைம் எடுத்துப்பாங்க. 2 வார காலத்துக்கு அப்புறம் வித்தல்டு லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும். அதன் பிறகு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும், செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு வரும். எத்தனை நபர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க, இதில் எத்தனை பேர் வித்தல்டு போடுறாங்க, எத்தனை பேர் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரும். இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் ஆகுவாங்கன்றது. லிஸ்ட்டு வரும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வரும். சர்டிஃபிகேட் எரர்ஸு இதெல்லாம் ஃபைனல் இயர், அதுக்கப்புறம் பிஎட் வித் பேப்பர் டிடிஎட் இல்லாமல் பிஎட் படித்தவங்க. அதனால் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை பொறுத்த வரையும் ஆச்சரியமான சில இன்எலிஜிபிள் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த தகவல் அடுத்து பார்ட் 2
என்ன அப்படின்னா, இந்த வழக்கோட விசாரணை அடுத்து எப்போ வருதோ அதில் பார்ட் 2 வரும். அதைத் தொடர்ந்து எஸ்ஜிடி தொடர்பான தகவல்கள் வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வழக்கு இன்னும் முடியல. இப்போதைக்கு 9 நபர்கள் கேஸ் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மீதி 10 நபர்களுடைய வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க அந்த ஜிஓவை சேலஞ்ச் பண்ணுறாங்க. மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வருட காலங்கள் டைம் கொடுங்க. 2 வருட காலத்துக்குள்ளே நாங்கள் மெரிட் ரிட்டன் எக்ஸாம் மெயின் பேப்பரில் நாங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுத்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க. 2 வருட காலத்துக்குள்ளே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கான பழைய விதிமுறைகள் அந்த அரசாணையை நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயரை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அரசாணையை சேலஞ்ச் பண்ணுறதுனால கண்டினியூ ஆகுது இந்த வழக்கு. அதுதான் கேஸ் டிஸ்போஸ்ட் அண்டு கண்டினியூ அப்படின்னு டைட்டில் இருக்கும். 9 நபர்களுடைய வழக்கு டிஸ்போஸ் ஆகிருக்கு. காரணம் அவங்க ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க, வழக்கை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. மீதம் இருக்கிற 10 நபர்கள் வழக்கை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இந்த 10 பேர் கண்டினியூ பண்ணுறதுனால 133 வேக்கன்சிக்கான ரிசல்ட்டே அப்படியே ஹோல்ட் ஆகுது. இந்த 10 நபர்களுக்காக 123 வச்சுக்கலாம். 123 நபர்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸே ஹோல்ட் ஆகி நிற்குதுன்றது தான் இந்த இடத்துல புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெய்.